இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 36 படபடக்கும் இதயத்தை கையால் பிடித்து கொண்டு, உயிர் போனால் கூட பரவாயில்லை, நிச்சயம் தன் மானமும் கற்பும் பறிப்போய் விடக்கூடாது என்ற வேண்டுதலை இடைவிடாது இறைவனிடம் வைத்தபடி அந்த மரத்தின் பின்னால் ஒழுந்து நின்று கொண்டிருந்தாள் யாழ். அவர்கள் எல்லா திசைகளிலும் டார்ச் லைட்டை பயன்படுத்தி இவளை தேட மெல்லிய சின்ன கரம் ஒன்று அவளின் கைப்பற்றி இழுத்தது. விழிகளை இறுக மூடிக்கொண்டாள் அவள். பயத்தில் வியர்வை பெருகி உடல் இன்னும் நடுங்க தொடங்கி இருந்தது. இதயம் முன்பை காட்டிலும் மும்மடங்கு வேகமாய் துடித்தது. அம்மு என்ற இந்தரின் அழுகை குரல்தான் அவளை சுய நினைவுக்கு கட்டி இழுத்து கூட்டி வந்தது. அவள் இடையை கட்டியபடி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான் இந்தர். அவனின் உடல் முழுவதும் சேர அப்பி இருந்தது. வயலில் விழுந்து எழுந்து வந்திருப்பான் போல அவன் அவளை இறுக பிடித்திருந்ததில் அவளின் ஆடைகளிலும் சேறு ஒட்டியது. நிலைமை உணர்ந்து அவன் வாயினை தன் கரம் கொண்டு இறுக மூடினாள் அவள். ஒரு விரலை அவள் வாயின் அருகில் வைத்து என சத்தம் எழுப்பி அவனை அமைதியாக இருக்கும்படி எச்சரித்தாள். நீண்ட நேரம் இங்கேயே இருந்தாள். நிச்சயம் மாட்டிக்கொள்வோம் என அவளின் உள்மனம் உறுதியாய் எச்சரித்தது. தேடியவர்கள் கொஞ்சம் அசந்த நேரம் இருவரும் மரத்தில் ஏறி அடர்த்தியான கிளை ஒன்றின் மறைவில் அமர்ந்து கொண்டனர். இந்த நேரம் இப்படி ஒரு துணை கிடைத்தது மனதுக்கு ஆறுதலையும் புது தெம்பையும் கொடுத்தாலும் அவனையும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்ற பயம்தான் இன்னும் அதிகமாய் அவளின் மனதை ஆட்டி படைத்தது. சில நிமிடங்களில் அந்த கயவர்கள் அந்த இடத்தின் அருகில் வந்துவிட்டனர். அங்கே சுற்றி சுற்றி தேடி பார்த்து கொண்டிருந்தனர். டே வேலு, அந்த குட்டியை இங்கே காணோண்டா என்றான் அவர்களின் ஒருவன். அப்படியா, சரிடா ரவி. கருப்பா அங்கன இருக்காளா என்றபடியே முன்னால் தேடிக்கொண்டிருந்தவனுக்கு சத்தமாய் குரல் கொடுத்தான் அவன். இங்கேயும் இல்லடா குமாரு, அதுக்குள்ள எங்கடா போயிருப்பா என்றான் அங்கிருந்தே கத்தியவன். அவர்கள் அங்கு சுற்றி சுற்றி தேடியும் அவர்களால் யாழை கண்டுபிடிக்க முடியவில்லை. டேய், ஒருவேளை வயப்பக்கமா ஊரை தாண்டி போயிருப்பாளோ என்றான் சந்தேகமாய் அவன். இல்லடா, எப்படியும் ஊரை விட்டு வெளியே போனா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க சாராய கடையை தாண்டி தானடா போகணும். அங்கே நம்ம பயலுவன் நிற்கிறானுங்கல்ல, அப்படி போயிருந்தா இன்னொரு தகவல் வந்திருக்கும்டா என்றான் மற்றொருவன். ஏண்டா, அவளை பிடிச்சி கொல்லுங்கடானா, இங்கே நின்று கதையா பேசிட்டு இருக்கீங்க என அங்கே வந்து சேர்ந்தான் ரகுநாதன் தன் தமக்கை கீதாவுடன். மற்றவர்கள் யாழை எங்கே தேடியும் காணவில்லை என சொல்ல மற்றவர்களை ஊரை விட்டு செல்லும் மற்ற வழிகளில் சென்று தேட சொல்லிவிட்டு சாராயக்கரை வழியாக பேருந்து நிலையம் செல்லும் முக்கிய வழியில் ரகுவை தேட சொல்லி அனுப்பிவிட்டு எதற்கும் வீட்டிலேயே ஒளிந்திருக்கிறாளா என தேட உள்ளே சென்றாள் கீதா. அவர்கள் சென்றதை உறுதி செய்து கொண்டு சில நிமிடங்கள் கழித்து பொறுமையாகவே கீழே இறங்கி வந்தனர் யாழும் இந்தரும். டேய், நீ எப்படா இங்க வந்த? முதல்ல ஏண்டா வந்த? இதைத்தான் அவனிடம் முதலில் கேட்டிருந்தாள் அவள். அம்மோ, அது என அழுது கொண்டே அவன் நடந்ததை கூற தொடங்கினான். அபியை ஒரு கையிலும் இந்தரை ஒரு கையிலும் பிடித்து தரதரவென இழுத்து வந்தார் கீதா. அவர்கள் இருவரையும் ஒரு அறையினுள் தள்ளியவள் அபியை அடி பின்னி எடுத்து விட்டாள். அதனை கண்டு இந்தர் பயந்து போய் அங்கிருந்த பீரோவை மறைவில் சென்று ஒளிந்து கொண்டான். ஏண்டி, நீ என்ன அவளுக்கு வேலைக்காரியா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இனிமே அம்மு நொம்முன்னு அவளை பார்க்க போனீங்க, விளக்கமாத்த எடுத்து வெள்ளாசிடுவேன் வெள்ளாசி என கீதா மேலும் கோபம் தீராமல் அபியின் முதுகில் 4 சாத்து சாத்தினார். இந்தரின் புறம் திரும்பி உனக்கும் தான் என விரல் நீட்டி எச்சரித்தவர் அங்கிருந்து சென்று விட்டார். நிச்சயம் இவர்கள் கீதாவின் பேச்சை கேட்க மாட்டார்கள் என அறிந்ததுதானே. பின்னே இன்று நேற்று அடிக்கிறாள். இருவருக்கும் நினைவு தெரிந்த நாளிலிருந்து அங்கு செல்வதற்கு அடி வாங்குகிறார்கள். இதைவிட அதிகமாக கூட விழுந்திருக்கிறது. அதனால் அவர்கள் இருந்த அறையின் கதவை வெளிப்பக்கமாக தாளிட்டு சென்றாள் அவள். சிறிது நேரம் கழித்து கதவை தள்ளி பார்த்து கதவு பூட்டியிருப்பதை அறிந்து கொண்டனர் பிள்ளைகள் இருவரும். சிறிது நேரம் யோசித்ததில் அவர்களின் சிந்தனைக்கு ஒரு யோசனை எட்டியது. அது முதலில் கட்டிலை பீரோ அருகில் இழுத்து போட்டு அதில் ஏறி பீரோ மீது ஏறி உத்திரத்தின் பரன் வழியாக இந்தர் வெளியே சென்று யாழை பார்ப்பது.
பின் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி இங்கே அழைத்து வந்து விடுவது. அபிக்கு உயரம் என்றால் பயம். அது மட்டுமின்றி கீதா ஒருவேளை மீண்டும் உள்ளே வந்தால் அவளை சமாளிக்க ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? இந்தர் அப்படி உத்திரத்தின் மீது ஏறி நடந்து வந்த போதுதான் முற்றத்தில் தன் அன்னை ரகுவிடம் மற்றும் சிலரிடமும் பேசி கொண்டிருந்ததை கேட்க நேர்ந்தது. என்னடா சொன்னது புரிஞ்சதா என்றாள் கீதா. எல்லாம் சரிதான் அக்கா, ஆனா இப்பதான் அந்த புள்ள பெத்த ஆத்தால பறி கொடுத்துட்டு உடஞ்சி போய் கிடக்கு. இப்போ போய் என்றான் அவர்களில் ஒருவன். ஏலே என்னல கூறு கட்டத்தனமா பேசுற? இப்போ கொன்னாதான் ஆத்தா செத்த துக்கத்துல போய் சேர்ந்துட்டான்னு ஊருக்குள்ள கதை கட்ட முடியும் என்றாள் கீதா. சரிக்கா என்ற அனைவரும் அங்கிருந்து சென்றுவிட அபியும் இந்தரும் உள்ளேயே இருக்கிறார்களா என கண்காணிக்க அந்த அறையின் வாசலிலேயே அமர்ந்து கொண்டாள் கீதா. ஆனால் கீதா யாழை கொல்ல மட்டும்தான் சொல்லியிருந்தாள். ரகு செய்தது அவன் குடிபோதையில். இதை கேட்ட இந்தருக்கு அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் மனதில் இருந்தது. எப்படியாவது இவர்களுக்கு முன் அங்கு சென்று யாழை இங்கே அழைத்து வந்துவிட வேண்டும் என பின்பக்கமாக இரு தெருவுக்கும் இடையில் இருக்கும் வரப்புகளில் வேகமாக ஓடி வந்திருந்தான் அவன். அப்போதுதான் வரப்பில் வழுக்கி வயலில் விழுந்து விட்டான். முழங்காலில் ஒரு முள் ஆழமாக குத்தி இரத்தம் வழிந்த போதும் அதை பொருட்படுத்தாமல் இங்கே ஓடி வந்திருந்தான் அவன். ஆனால் என்ன இவன் இங்கே வருவதற்கு முன்பே அவர்கள் வந்துவிட்டனர். யாழ் தப்பிவிட்டாள் என கீதாவிற்கு ஒருவன் போன் செய்யவும் தான் அவளுமே இங்கே தேடிக்கொண்டு வந்தது. பின்பக்க கதவை திறந்து கொண்டு அவன் வேகமாக ஓடிவர மரத்தின் பின் ஒளிந்திருந்த யாழை கண்டதும் அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று இதுவரை இருந்த பயத்திலும் அவளை கண்டுவிட்ட சந்தோஷத்திலும் தான் அழத் தொடங்கியிருந்தான் இந்தர். அவன் அவள் மீது கொண்ட பாசத்தை கண்டு இறுக அவனை கட்டி கொண்டவளின் கண்களும் கண்ணீரை பெருக்கியது. நீண்ட நேரம் இங்கே இருப்பது ஆபத்துதான் என்பதை உணர்ந்து இந்தர் சொன்னது போல் இப்போது அவர்களின் வீட்டிற்கே செல்வதுதான் சரி எனப்பட்டது யாழுக்கு. அங்கே மட்டும்தான் கீதா அவளை தேட மாட்டாள். அது மட்டுமில்லாமல் இந்த அடுத்த ராத்திரியில் எல்லா இடங்களிலும் அவளை ஆட்கள் தேடிக்கொண்டிருக்க எங்கே செல்வதும் சரியாகப்படவில்லை அவளுக்கு. மகிழன் கண்மூடி அந்த தனது காரின் சீட்டில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தான். அவன் நினைவுகள் யாழை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட யாழை சந்தித்து சென்று ஒரு வாரம் ஆகிவிட்டது. அவனாய் அவளின் அழைப்புகளை தவிர்த்த பிறகு மீண்டும் எத்தனையோ முறை அவளுக்கு அழைத்து விட்டான். அழைப்புகள் எல்லாம் தவறிய அழைப்புகளாய் மட்டுமே மாறி போனது. இறுதியாய் கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் மட்டுமே தொடர்ந்து வர பயம் பிடித்து கொண்டது அவனை. அவன் தனது டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் 2வது கிளை துவங்குவதற்கான ஆரம்பகட்ட பணிகளில் மும்முரமாக இருந்ததால் தான் முன்பு கூட அவனால் யாழிடம் போனில் கூட பேச முடியாது போனது. இருந்தாலும் நிறுவனம் திறக்கும் வரை அவளை பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என உணர்ந்தவன் இடையில் ஒரு முறை வந்து சந்தித்து சென்றிருந்தான். யாழை சந்தித்து விட்டு சென்றதும் அந்த பணிகள் இவனை சூழ்ந்து கொண்டன. அப்படியே விட்டுவிட்டு வர முடியாத சூழ்நிலை. ஒரு வழியாக அவசர வேலைகளை மட்டும் முடித்து கிளைக்கு திறப்பு விழாவையும் சிறப்பாக செய்து முடித்து மற்ற வேலைகளை எல்லாம் கவியிடம் ஒப்படைத்துவிட்டு அவசரமாய் அவளை தேடி வந்திருந்தான் அவன். இப்பொழுதும் கூட அவளின் புறக்கணிப்பிற்கெல்லாம் காரணம் கோபமாய் இருந்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான். என் கண்ணம்மாவுக்கு மாமா மேல கோபமா? சாரிடி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என் செல்ல கண்ணம்மா இல்லை, இந்த மாமாவை பாவம் பார்த்து மன்னிச்சிடுவியாம், சரியா என அவனின் கைபேசியில் இருந்து அவளின் உருவத்தை வருடி மன்னிப்பை கொஞ்சலாய் யாசித்து கொண்டிருந்தான் அவன். அவனின் விரல்கள் அவளின் எண்ணிற்கு முயன்று கொண்டே இருந்தது. தொடர்ந்து வந்த பதில் என்னவோ, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்பது மட்டும்தான். சில மணி நேரங்களில் மீண்டும் அழைத்தான். அப்போதும் அதே பதில்தான். இந்த ஒரு வாரத்தில் அவனின் தொடர் முயற்சிகளுக்கெல்லாம் கிடைத்த பலன் என்னவோ 0 தான். முதல் சில முறைகள் எதுவும் தோன்றவில்லை. அடுத்தடுத்த முறை ஒரு ஃபோனுக்கு கூட சார்ஜ் போட முடியாம என்ன செய்கிறாய் இவ என்ற கோபம் கொஞ்சமாய் எட்டி பார்த்தது. ஆனால் நேரம் ஆக ஆக
கோபம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை பயம் ஆக்கிரமித்தது. அந்த நொடிதான் அவள் போன் செய்து தான் எடுக்காத போது அவள் எப்படி உணர்ந்திருப்பாள் என்பதை அவனால் துல்லியமாய் உணர முடிந்தது. அவன் ஊர் எல்லையை தொடும்போதே நேரம் நள்ளிரவை தொட்டிருந்தது. நடு இரவில் அவளுக்கு தகவல் சொல்லாமல் தேடிக்கொண்டு போய் நிற்க முடியவில்லை. விடியட்டும் என்றே ஊருக்கு வெளியே தனது மகிழுந்தில் காத்திருந்தான் அவன். ஒவ்வொரு நொடியின் கணத்தையும் மிக துல்லியமாய் அனுபவித்து உணர்ந்து கொண்டிருந்தான் அவன். நீண்ட நேரமாகியும் உறக்கம் வேறு வருவேனா என்றது. காலையிலிருந்து உண்ணாதது வேறு. இப்போது தன் வேலையை சரியாக செய்தது. வயிறு என்னை கவனி என கூப்பாடு போட்டு கொண்டிருந்தது. அவளை காணும் வரை இனி தனக்கு உறக்கம் இல்லை என எண்ணிக்கொண்டவன் பாடலை ஆன் செய்து அதில் லயிக்க தொடங்கியிருந்தான். ஒலித்த எல்லா காதல் பாடல்களின் ஒவ்வொரு வரியும் அவளுக்கும் அவனுக்காகவும் மட்டுமே எழுதப்பட்டதை போல தோன்றியது அவனுக்கே. அந்த நேரம் ஒருவன் அவன் காரின் மீது சாய்ந்து நின்றபடி கொஞ்சம் உறக்கவே போனில் பேச ஆரம்பித்தான். சற்று உற்று பார்க்கும் போதே அதை கதிர்தான் என தெரிந்துவிட்டது மகளுக்கு. அவனை அழைக்க எண்ணித்தான் காரின் கண்ணாடியை இறக்கினான் அவன். இங்க பாருடி, எதுக்கு பழற? நான் இருக்கும்போது உன்னை யார் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் இப்படி அழாதடி, என்னால் தாங்கிக்க முடியல. யார் ஒத்துக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். எந்த கொம்பனாலும் இதை தடுக்க முடியாது. அந்த மகியும் தான். அந்த மகி என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் உன் கழுத்தில் தாலி கட்டேன். அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துடுவோம். விடுடி என்றான் கோபமும் எரிச்சலுமாய் கதிர். சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பதை வைத்து மறுமுனையில் இருப்பவர்கள் பேசியிருப்பார்கள் என மகள் ஊகித்து கொண்டான். அவன் பேசிய வார்த்தைகள் மகளை அமைதியாக அதை கவனிக்க வைத்தது. இங்க பாரடி செல்லும், சத்தியமா நான் வந்துடுவேன். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். மும்பையில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. தங்குறதுக்கு வீடெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணியாச்சு. நேராக நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போயிட வேண்டியதுதான். சத்தியமாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ தைரியமாக இரு, புரியுதா? முதல்ல அழுகுறத நிறுத்து என்றான் அதட்டலும் கெஞ்சலுமாய் கதிர். சிறிது நேர அமைதிக்கு பின் மீண்டும் நான் கிளம்பிட்டேன், நீ கிளம்பி ரெடியாயிரு. நாளைக்கே நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அன்னைக்கே நம்ம மும்பை போயிடலாம். சரிடி, பார்த்து வா, நான் வச்சிடுறேன் என கூறிவிட்டு அங்கேயே சிறிது நேரம் காத்திருந்தான். அவன் நண்பர்கள் சிலர் வரவும் அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். கதிர் காதலிக்கும் மலர்கொடியின் அண்ணன் பேரு மகி என்ற மகேஸ்வரன். மலர் யாழின் ஜூனியர் பெண். யாழை காண சென்றிருந்த போதுதான் ஒரு முறை மலரை கண்டு பிடித்தம் கொண்டு அது பின்னாளில் காதலாய் கரம் கோர்த்திருந்தது. இன்னும் ஒரு தினங்களில் மலருக்கு திருமணம். வேறொருவருடன். அவளும் தன் பெற்றோரிடமும் தமையனிடமும் தங்கள் காதலை புரிய வைக்க எவ்வளவோ போராடி பார்த்து விட்டாள். ஆனால் அவர்கள் கண் முன் நின்றது ஜாதி மட்டும்தான். கோவையிலேயே செல்வாக்கு வாய்ந்த அரசியல் குடும்பம் அவர்களுடையது. அவள் அண்ணன்தான் அவர்கள் காதலின் மிகப்பெரிய எதிரி. பெற்றவர்களை சம்மதித்தாலும் எம்எல்ஏவிலிருந்து மந்திரியாக துடித்து கொண்டிருக்கும் அவன் கனவுக்கும் செல்வாக்கிற்கும் இது ஒரு பெரிய இழுக்காக இருக்கும் என சம்மதிக்க மறுத்துவிட்டான். அது மட்டுமில்லாத சில முறைகள் கதிருக்கு கொலை மிரட்டல் வேறு விடுத்திருக்கிறான். மலரையும் இதை சொல்லித்தான் மிரட்டி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தான். இதை கேட்டவுடன் மகிழ் சற்று குழம்பித்தான் போனான். ஆனாலும் அந்த நிமிடம் வரை நிச்சயம் தன்னவள் தனக்கு துரோகம் செய்ய மாட்டாள் என்ற முழு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. எப்படியும் நாளை காலை அவளை சென்று பார்த்தாள். விஷயம் இன்னதென தெரிந்துவிடப் போகிறது என்றுதான் நம்பினான். ஆனால் அவன் மட்டுமல்லாது வேறொருவனின் செவிகளும் இதை உன்னிப்பாய் கேட்டு கவனித்து கொண்டதை அவர்கள் அறியவில்லை. யாழினியை தேடி அந்த பக்கமாக வந்திருந்த ரகுதானது நடந்த பிரச்சனைகளிலும் யாழை ஓடவிட்டதால் அவன் அக்கா கொடுத்த 4 அறைகளிலும் போதை தெளிந்து கொஞ்சம் தெளிவு வந்திருந்தது அவனுக்கு. அதை கேட்டவன் மனதில் பயங்கர திட்டம் ஒன்று தோன்றியது. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.